ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃபுல் புக் லிஸ்ட்டை பற்றி தான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், குரூப் 4 படிக்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ஸோ குரூப் 4 படிக்கணும் அப்படின்னா முதல் வேலை நான் என்ன செய்யணும்? நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த புக் லிஸ்ட்டை பற்றின ஒரு டவுட் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஓகேவா? இப்ப இந்த சிலபஸ் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்கள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகேவாப்பா? ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸுக்குன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டா இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இத வந்து நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா வந்து பாருங்க. சரிங்களா? இத வந்து நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டா வந்து சொல்றோம். ஸோ அப்பதான் இங்க என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். சரிங்களாப்பா? ஸோ இங்க நான் உங்களுக்கு குரூப் 4 புக்ஸ்னா இதுதான்ப்பா, இது எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே லிஸ்ட்டா கொண்டு வராம, உங்களுக்கு 2, 3 ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஏன்னா எல்லாருடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரே மாரி இருக்காது. ஓகேவா? ஃபினான்ஷியலாவும் சரி, மத்தபடியும் சரி. ஓகேவா? ஸோ ஒரு சில பேர்னால வாங்க முடியஞ்சதா இருக்கும். புக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியஞ்சதா இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அத வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமான ஒரு கைடன்ஸா இந்த வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், இருந்தாலும் எனக்கு இந்த ஃபுல் புக் லிஸ்ட் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குரூப் 4 ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்து இப்ப ரெகுலரா குடுக்க போறோம். ஓகேவா? அடுத்து குரூப் 4னா என்ன? அதுக்கான ஏ டூ இசட் டீட்டெயில். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன நம்ம படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா வேர் டு ஸ்டடி இது எல்லாமே குடுக்க போறோம். ஸோ புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு புக் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எக்ஸாம் ஃபோகஸ்டா தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்ப நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ வச்சும், ஸோ இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ வச்சும், ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு புக் லிஸ்ட்ட எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்காக, இப்போ ஒரு கொஸ்டின் வருது இந்த புக்ல இருந்து, அதுக்காக அந்த புக்க வாங்கிக்கோங்க. ஒரு 2 கொஸ்டின் வருது, அதுக்காக அந்த புக்க அப்படிலாம் இல்லாம, இது வாங்குனா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சோர்ஸா இருக்கும். அப்படிங்கிற மாரியான விஷயங்கள தான் நம்ம சொல்லியிருக்கோம். பப்ளிகேஷன் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும், என்னென்ன புக்ஸ் வந்து நீங்க என்னென்ன பப்ளிகேஷன்ஸ்ல நீங்க புக்ஸ் வாங்கலாம், யார்ட்ட வாங்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா போன வீடியோலயே வந்து அதான் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டாண்டர்டு, எந்த ஓல்டு புக்கா, நியூ புக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாப்பா? ஓகே. ஏன்னா ஸ்மார்ட்டா படிக்கணும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். கம்மியான புக்ஸ் படிச்சாலும் அதிகமான ஒரு மார்க் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்ப டைரக்ட்டா நம்ம கன்டென்ட்க்குள்ள போயிரலாம். லாஸ்ட்டா வந்து நம்ம மத்த விஷயங்கள் பேசிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஓகே. ஸோ இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன சார் 3 ஆப்ஷன் அப்படின்னா, சார் நான் வந்து என்ன புக்ஸ்னாலும் நான் வாங்குறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ அமௌண்ட்ட பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு புக்ஸும் கிடைக்குது. கடையெல்லாம் எனக்கு பக்கத்துல இருக்கு. நோ ப்ராப்ளம் சார் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் 1 வந்து எடுத்துக்கலாம். என்னன்னா, உங்கள்ட்ட என்னென்ன புக்ஸ் தமிழுக்கு வேணும் அப்படின்னா, 6த் டூ 12த் நியூ புக். ஓகேவா? அடுத்து 6த் டூ 12த் ஓல்டு புக். ஓகேவாப்பா? அப்புறம் 11த், 12த் சிறப்பு தமிழ் நியூ புக்ல, அதே 11த், 12த் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்ல. ஓகேவா? ஸோ இப்ப இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் நியூ புக், ஓல்டு புக்ன்னு சொல்றீங்க. இது நியூ புக்னா எந்த இதுல உள்ளது? ஓல்டு புக்னா எந்த இயர் சார்? அப்படிங்கிற மாரி டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்ட நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். என்னன்னா, நம்மளோட இந்த வீடியோக்கு கீழ வீடியோ பார்த்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? டிகே மெட்டீரியல் சேனல்னு சொல்லி. ஸோ அந்த சேனல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஓல்டு புக், நியூ புக் எல்லா பிடிஎஃப்பும் நம்ம உள்ள குடுத்துருக்கோம். ஓகேவா? தமிழுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி, மேத்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே தமிழ் மீடியம் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் 2மே வந்து நம்ம நியூ புக், ஓல்டு புக் செப்பரேட்டா லிஸ்ட்டா போட்டு எல்லா பிடிஎஃப்பும் அந்த சேனலுக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ அதில போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க. அந்த புக் நீங்க வச்சிருக்கிற புக்கான்னு பாருங்க. அந்த எடிஷனும் அதுவும் ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. அப்ப அது சேம் தான். ஓகேவா? ஓல்டு புக் தான். இல்ல உங்கள்ட்ட ஓல்டு புக் இல்லைன்னா, அந்த பிடிஎஃப் வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது மஸ்ட்ப்பா. சரிங்களா? ஏன் வீடியோ கிளாஸஸ் அப்டின்னா, தமிழ இப்ப பொறுத்தவரைக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இயல் வைஸா படிக்கணும். 6த்லேருந்து 12த் வரைக்கும் இயல் வைஸா படிக்கணும். எல்லாமே படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சிலபஸ் வைஸா தான் நம்ம படிக்கணும். அப்ப சிலபஸ் டாபிக் எங்க கவர் ஆகுது, எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது வீடியோ கிளாஸஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்.
சரிங்களா? அதுக்கான ஃப்ரீ வீடியோ கிளாஸஸும் நம்மளோட YouTubeலயே வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ ராஜி மேம் வந்து உங்களுக்கு நடத்துறாங்க. ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் 2 வாங்க. ஸோ இப்ப இவ்வளோ புக்ஸ் வந்து என்னால வாங்க முடியாது சார். இவ்வளோ என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பப்ளிகேஷன் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதாவது பப்ளிகேஷன் புக்னா, ஏதாவது ஒரு அகாடமில இருந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி, இந்த நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழு, இந்த ப்ரீவியஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு பப்ளிகேஷன் புக்கா போட்டிருப்பாங்க. அத நீங்க ஒரே புக்கா வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 500, 600 அந்த ரேஞ்சுல வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்னென்ன நம்ம என்னென்ன அகாடமில சார் இப்ப அந்த மாரி புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ்எம் தமிழ் அப்படிங்கிற அகாடமிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாதுப்பா. ஸோ அத ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன். நான் பார்த்து நான் ரெஃபர் பண்ணி எனக்கு புடிச்சிருந்தத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எஸ்எம் தமிழ் அப்படிங்கிற புக்கு. அதுக்கப்புறம் ஆசன் பப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாஃப்லயுமே வந்து தமிழ் புக் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க YouTubeல போயி இந்த டாஃப் தமிழ் புக் ரிவ்யூ இந்த மாரி புக் ரிவ்யூ அப்படிங்கிறத போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்ன இருக்கு, இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ அது உங்களோட சிலபஸோட ஒத்து போகுதான்னு பாருங்க. அப்படி பார்த்து நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் 2ல பப்ளிகேஷன் புக்ஸோட நீங்க வீடியோ கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மத்தபடி இந்த பிஒய்க்யூ டெஸ்ட் இதெல்லாம் சொல்லலையே சார்னா, அதெல்லாம் வந்து கம்பல்சரி. அதெல்லாம் வந்து நீங்க இப்ப பரீட்சைக்கு பேனா எடுத்துட்டு போணுமான்னு கேட்கிற மாரி. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஓகேவாப்பா? அதனால அதெல்லாம் வந்து சேர்க்கலைன்னு யோசிக்காதீங்க. நான் புக்ஸ பத்தி மட்டும் இங்க பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோல மத்த விஷயங்கள பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 பாருங்க. நீங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த டெலகிராம் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா புக்ஸோட பிடிஎஃப் அண்ட் வீடியோ கிளாஸஸ் நம்ம குடுக்கிறத யூஸ் பண்ணி, நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? அதையும் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்மளோட சூழ்நிலைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா, நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது என்ன? எக்ஸாம கிளியர் பண்ணணும். சரிங்களாப்பா? அதனால அதுல வந்து நீங்க ஸ்டெப் ஸ்டெப் பேக் எடுக்கவே கூடாது. ஸ்டெப் பேக் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ, அதனால நம்மளுக்கு சோர்ஸ் எப்படி வேணாலும் சரி. சரிங்களா? எங்க படிச்சாலும் படிக்கிற புள்ள படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். ஸோ, எப்படினாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் கூட பெரிய விஷயம் தான். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ கிளாஸ் கூட ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரிய விஷயம். ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப லென்த்தா இருக்கு சார். ஆனா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கிராமத்துல உள்ளவங்க. நம்மளோட இலக்கே வந்து அதுதான். ரொம்ப கம்மியான ஒரு அஃபோர்டபுளா கம்மியான ஒரு காஸ்ட்ல, கம்மியான ஒரு பிரைஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பஸ்ட்டா நம்ம அத வந்து கொண்டு போய் அஃபோர்டபுளா வந்து நம்ம இது கிடைக்காத ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு போணும். அதுதான் வந்து நம்மளுடைய இலக்கே. சரிங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெரியது தான். சரிங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ அடுத்து பாருங்க. ஓகே. ஸோ இப்ப ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸுப்பா. மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 6த் டூ 10த் ஸ்கூல் புக். ஓகே. அது உங்களுக்கு ரியல் புக்கா கையில இருந்தாலும் சரி, இல்ல பிடிஎஃப்பா இருந்தாலும் சரி. பிடிஎஃப் நம்மளோட அந்த சேனல்ல இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 2020லேருந்து செகண்ட் ஒன் பாருங்க. 2020லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுவும் ரியலா இருந்தாலும் சரி, பிடிஎஃப்பா இருந்தாலும் சரி. இப்ப நம்மளோட சேனல்லே வந்து பிஒய்க்கு வந்து சொல்யூஷன் வந்து இது பண்ணி போடுவோம். சரிங்களா? சால்வ் பண்ணி போடுவோம். அத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்க சொல்றேன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அந்த மெட்டீரியல் குரூப்லயே வந்து நான் குடுக்க சொல்றேன். ஸோ அதையும் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது வீடியோ கிளாஸஸ். வீடியோ கிளாஸஸ் கம்பல்சரி மேக்ஸ பொறுத்தவரைக்கும். ஏன்னா மெத்தட் தெரிஞ்சா தான் மேக்ஸ வந்து நம்மனால போட முடியும். ஓகேவா? அதே மாரி வீடியோ கிளாஸஸ பார்த்து நீங்க ரிப்பீட்டடா ரெகுலர் பிராக்டிஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? கான்செப்ட்ல கிளாரிட்டியா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 100 புக் வாங்கி அதுல 20 புக்க படிச்சுட்டு எக்ஸாம்க்கு போறத விட, கையில 50 புக் இருந்தாலும் அதுல 40 புக்க படிச்சுட்டு எக்ஸாம்க்கு போறவங்க தான் பாஸ் ஆவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன்ப்பா. உடனே நான் 100 புக் வாங்கணுமா, 50 புக் வாங்கணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்க்கு சொல்றேன். எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ வந்து நம்ம இருக்கிற விஷயத்தையே நம்ம எவ்வளோ வந்து கத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அந்த கான்செப்ட்ல எவ்வளோ கிளியரா இருக்கோம், ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இது 2ம் இருந்தா தான் நம்மளால ஹை ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் 2 பாருங்க. இல்ல சார் என்னால ஸ்கூல் புக்லாம் வாங்க முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. பிடிஎஃப் பார்த்து படிச்சாலே எனக்கு கண்ணு ப்ராப்ளம் சார். அதனால வந்து அது அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆப்ஷன் 2க்கு நீங்க போகலாம். ஸோ பப்ளிகேஷன் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்ன சார் பப்ளிகேஷன் புக்ஸ் எந்த இதில வாங்கலாம்னா, அதே மாரி YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. நெறைய இதில வரும். நம்ம சாய்ஸ் அகாடமில பப்ளிகேஷன்ல போட்டுருக்காங்க. ஆசான்ல போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கணியன்ல மேக்ஸ் புக் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரியான இதெல்லாம் வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
ஓகேவா? அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸ் நம்மளும் வந்து குடுக்குறோம். ஓகேவா? நம்ம சேனல்ல ரெகுலரா இப்ப அனு மேம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நல்லா புரியுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோஸ் ரெகுலரா வரும். சரிங்களா? ஸோ அடுத்து ஆப்ஷன் 3 இப்ப இந்த பப்ளிகேஷன் புக்கும் என்னால ரூ. 500 ரூ. 600 செலவு பண்ணி வாங்க முடியாது சார் அப்படிங்கிறவங்க, நம்மளோட வீடியோ கிளாஸஸ ஃபாலோ பண்ணுங்க. ஹோம்வொர்க் நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோ கிளாஸ்லயும் உங்களுக்கு ஹோம்வொர்க் சம்ஸ் அப்படிங்கிறது குடுக்குறோம். ஸோ அத நோட் பண்ணுங்க. அத ஹோம்வொர்க்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லி பிராக்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் இங்க எல்லாரும் என்ன தெரியுமா நெனச்சுக்கிறாங்க? நெறைய சம் போட்டு பார்க்கணும். 500 சம், 600 1000 சம் நம்ம போட்டு பார்க்கணும். அப்பனா தான் நம்மளால மேத்ஸ்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10 சம்ம நீங்க 10 தடவ போட்டு பார்க்கணும். அதுதான் இங்க விஷயமே. அந்த பொறுமை யார்ட்ட இருக்கோ அவங்களுக்கு மேத்ஸ் ஈஸி. இவ்வளோதான். இத நீங்க ஒரு தடவ செஞ்சு பாருங்க. ஒரு சம்முக்கு நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் நான் சொல்றது நடக்கல அப்படின்னா, நீங்க நான் சொல்றத கேட்க வேணாம். ஓகேவா? நம்ம நம்ம நடத்தியிருக்கக்கூடிய கிளாஸ்ல போய் நீங்க பாருங்க. ஒரு வீடியோல இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோல ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, அத ஒரு 5 தடவ, 10 தடவ ரிப்பீட்டடா நீங்க போட்டு போட்டு பாருங்க அந்த சம்ம. ஓகேவா? அப்படி நீங்க போட்டு பார்க்கும்போது, அந்த சம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. நீங்க இத நோட் பண்ணி பாருங்க. இத ஒரு தடவ செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மேத்ஸுக்கான சீக்ரெட். ஓகேவா? ஸோ இங்க ரிப்பீட்டட் ஒர்க் தான் உங்களுக்கு சக்ஸஸ குடுக்கும் மேத்ஸ பொறுத்தவரைக்கும். ஒரு தடவ நீங்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பார்க்கும்போது, பரவாயில்லையே இந்த டக்குன்னு அடிச்சுட்டாங்க, இந்தா முடிஞ்சுச்சு அவ்வளோதான் சிம்பிள் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, நம்ம நோட்ல போய் உட்கார்ந்து போட ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு அங்கே குருவி சுத்தும். சரிங்களா? அதனால போட்ட சம்ஸையே, நீங்க பார்த்த சம்ஸையே, கிளாஸ்ல நம்ம குடுக்குற சம்ஸையே திரும்ப, 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 திரும்ப போடுங்க. ஓகேவா? ஒரு டாபிக்க எவ்வளோ தூரம் நம்மளால டெப்த்தா நம்மளால அடிச்சு உடைக்க முடியும்னு பாருங்க. சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது. ஓகேவா? ஸோ அதனால கான்செப்ட்ட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததுப்பா. ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ்க்கு போலாம். ஸோ இதுல 3 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 ஆப்ஷன் வந்து நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரைக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன பாருங்க. உங்களுக்கு 6த் டூ 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக். ஓகேவா. செகண்ட் ஆப்ஷன் வந்து 11த், 12த். சாரிப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட என்ன இருக்கணும்னா, 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக். அதாவது சோசியல் புக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோசியல் சயன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புக் உங்கள்ட்ட கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 11த், 12த்ல இருக்கக்கூடிய பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இது 3மே வந்து உங்களுக்கு கையில இருக்கணும் புக்கா. அடுத்து 3 விஷயம் என்னன்னா 11த், 12த் எத்திக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராஃபி பிடிஎஃப்பா இருந்தா போதும். கவனமா கேட்டுக்கோங்க. எத்திக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராஃபி வந்து பிடிஎஃப்பா இருந்தா போதும். ஏன்னா இதுலேருந்து ஒரு 2, 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாரி தான் கேட்குறாங்க. மொத்தமாவே வந்து ஒரு 5 கொஸ்டின் அந்த மாரி தான் வருது. ஸோ அதனால இதெல்லாம் புக்கா வாங்கிலாம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிஎஃப்பா இருந்தா போதும். அதுக்கப்புறம் 2020 டூ 2025 பிஒய்க்கு உங்கள்ட்ட கையில இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி வீடியோ கிளாஸஸ். ஏன்னா இங்கேயும் சிலபஸ் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? எப்பயுமே நம்ம அதிகமா லிசன் பண்ணா தான் நம்மளால நெறைய அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால நெறைய லிசன் பண்ண கத்துக்கோங்க. நீங்க நல்லா பாருங்க. ரொம்ப அதிகமா ஜெயிச்சவங்க, பவர்ஃபுல்லான பீப்பிள் எல்லாமே நெறைய லிசன் பண்ணுவாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. அதிகமா வந்து ஸ்கிப் ஆக மாட்டாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. இப்ப இந்த வீடியோவே எவ்வளோ பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? அதையும் தாண்டி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அது வந்து சில 1000த்துல நீங்க ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால நெறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுதான். 6த் டூ 10த் எல்லா சோசியல் புக்கும். அதுக்கப்புறம் 11த், 12த்ல பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் 11த், 12த்ல எத்திக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராஃபி பிடிஎஃப் மட்டும். 2022ல இருந்து 2025 வரைக்கும் பிஒய்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இல்ல சார் இவ்வளோ புக்ஸ் என்னால வாங்க முடியாது சார். இது காஸ்ட் அதிகமா வரும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஆப்ஷன் 2 6த்லேருந்து 12த் வரைக்கும் ஆல் புக் பிடிஎஃப். நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொன்ன மாரி டெலகிராம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி பிஒய்க்யூ பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குறேன். 3 வீடியோ கிளாஸஸ். நம்மளே வீடியோ கிளாஸஸ் குடுக்குறோம். ஸோ தமிழ் மீடியம்னாலும் சரி, நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமான வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்லயும் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ்னு செப்பரேட்டா போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழுக்கு மீனா மேம் எடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்கு வந்து சங்கீதா மேம் எடுக்குறாங்க. ஸ்கூல் புக்ஸ் வச்சு எடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா, தெளிவா உங்களுக்கு எடுத்து குடுக்குறாங்க. ஓகேவா? அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸும் எது எது தேவையோ அத எடுத்து குடுக்குறாங்க. ஓகேவா? இதுதான்ப்பா உங்களுக்கு தேவையான ஃபுல் புக் லிஸ்ட். ஓகேவா? இத தவிர்த்து நீங்க அது, இது அப்படிங்கிற மாரி எதுவும்லாம் வாங்க தேவையில்ல. இத நீங்க தெளிவா படிச்சாலே போதும். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்த நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணாலே, உங்களால 80 டூ 85% மார்க்க ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா? என்ன சார் இவ்வளோ படிச்சு 80 டூ 85 தானா அப்படின்னா, கட் ஆஃபே அவ்வளோதான் வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட 170, 180 அதுக்கு மேல உங்களால கன்ஃபார்மா வந்து நீங்க போக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக மத்த புக்லாம் வாங்க வேணாமா? அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா,
பிடிஎஃபா பாருங்க, வீடியோ பாருங்க. நம்ம சேனல்லயுமே வந்து ஜெனரல் டாபிக்லாம் வந்து போட போறோம். ஸ்டாட்டிக் ஜிகே குடுப்போம். ஆல்ரெடி நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இந்த மாரி சேனல்ல இருக்கிற மாரி பாலிட்டில இப்ப எக்ஸ்ட்ரா டாபிக் வெளியில படிக்க வேண்டியதெல்லாம் YouTubeல சர்ச் பண்ணி படிங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு வரும். அண்ட் அதே மாரி நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி படிக்கலாம். அப்படியே இல்ல அப்படின்னாலும், நம்மளோட சேனல்லே நம்ம வீடியோவா குடுப்போம். சரிங்களா? எக்ஸாம்க்கு முன்னாடி இப்ப அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்ப ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல பிஒய்க்யூ எல்லாமே டிஸ்கஷன் குடுக்க போறோம். ஸோ அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் 1, 2 நாட்கள்ல உங்களுக்கு குரூப் 4 பத்தின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து வரும். சரிங்களா? அண்ட் அதே மாரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் கேட்ட மாதிரி, நம்ம பேட்ஜும் வந்து நம்ம திரும்ப குடுக்க போறோம். ஸோ பேட்ஜ் பத்தியும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ திரும்பவும் வந்து நம்ம பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்ம எப்படி ₹100 பேட்ஜ் அப்படிங்கிறத கொண்டு வந்தோமோ, யாருமே குடுக்க முடியாத ஒரு காஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோமோ, ஸோ அதே மாரி யாருமே குடுக்க முடியாத ஒரு காஸ்ட்டுக்கு, யாராலயுமே வந்து குடுக்க முடியாத ஒரு குவாலிட்டிய நம்ம குடுக்குற மாரி ஒரு பேட்ஜ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அது திரும்பவும் வந்து வரும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அப்படி உங்களுக்கு யாருக்கும் அந்த பேட்ஜ் வேணும் அப்படின்னா, கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட் வருது அப்படிங்கிறத வச்சு, நம்ம அத சீக்கிரமா வந்து முடிவு பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல என்ட்ட கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அத சால்வ் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? தேங்க் யூப்பா.